கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எனது அன்பு வாழ்த்துதலையும், நான் சார்ந்துள்ள விழுப்புரம் ஐக்கியத்தின் சகோதர சகோதரிகளினுடைய அன்பு வாழ்த்துதலையும், பெங்களூர் பட்டணத்தில் காணப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு நாளிலேயும் நம் அனைவருக்கும் வர இருக்கிற கர்த்தருடைய பந்தியின் ஆசரிப்புக்கு பயன்படக்கூடிய பிரயோஜனமான வகையில் காணப்படக்கூடியதான இந்த ஒரு நாள் கூடுகையில் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சந்தர்ப்பத்தில் நாம் கடந்து வருகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, தற்போது நாம் மார்ச் மாதம் 19ஆம் தேதியில் மார்ச் 19th நம்ம காணப்படுகிறோம். இதே மாதம் கடைசியில் 31ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான கர்த்தருடைய பந்தியின் ஆசரிப்பு நமக்கு கடந்து வர இருக்கு. அது சம்பந்தப்பட்ட சத்திய தியானங்கள் ஒரு சில வாரங்களாக நாம் தியானம் பண்ணிக்கிட்டு வருகிறோம். இந்த ஒரு நாளிலேயும் அருமையாய் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாள் கூட்டத்தின் வாய்ப்பில் அந்த கர்த்தருடைய பந்தி என்பது எந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு முக்கியம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம ஆசரிக்கக்கூடிய பந்தி தொடர்பான தேவனுடைய ஏற்பாடுகளும் தீர்மானங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த பாடம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். பாடத்தினுடைய தலைப்பு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 3 பண்டிகைகளும் 3 அறுவடைகளும், 3 feast and 3 harvest. இந்த 3 பண்டிகைகளும் 3 அறுவடைகளும் என்கிற பாடத்திற்கு ஆதார வேத வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் பாடத்திற்கான ஆதார வசனம். யாத்திராகமம் 23:14 வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. அன்புக்குரியவர்களே, தேவன் பழைய ஏற்பாட்டில் மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணங்களினுடைய அறிவுறுத்தல்ல, அதாவது கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளை, வருஷத்துல 3 தரம் எனக்கு பண்டிகைகளை ஆசரிப்பாயாக தேவன் சொன்னார். ஒருவேளை நம்மில் அநேகருக்கு தெரிந்திருக்கும், அந்த 3 feast, அந்த 3 பண்டிகைகள் இஸ்ரவேலர்களுக்கு என்று தேவன் கொடுத்தது என்னென்ன பண்டிகை சொல்லிடலாம்? தெரிந்தா நீங்க சொல்லிடுங்க பதில். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, கரெக்ட். இன்னொன்னு பஸ்கா பண்டிகை ஒன்று, கூடார பண்டிகை ஒன்று. இன்னொருத்தர் யாரோ கரெக்டாக சொன்னீங்களே, அறுப்பு கால பண்டிகை இல்லைங்களா? பாருங்க, இது ஸ்லைடில் உங்களுக்கு வரும். பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை என்றாலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றாலும் வாரங்களின் பண்டிகை என்றாலும் ஒரே அர்த்தம்தான். ஒரே பண்டிகைக்கு இந்த 3 வகையான பேர் இருக்கு. பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுப்புக்கால பண்டிகை, அப்புறம் வாரங்களின் பண்டிகை. அது எதனால அப்படி பேர்கள் ஒரே பண்டிகைக்கு 3 வகையா இருக்கு என்பதை நம்ம வசனங்கள் மூலம் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இந்த 3 பண்டிகைகள் என்பதற்கான ரெஃபரன்ஸ், இந்த 3 பண்டிகையை பற்றி தான் நமக்கு யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதற்கான ப்ரூஃப் உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இருக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகைகளிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். பாத்தீங்களா? அப்ப வசனங்கள் வெளிப்படையா இருக்கு. வருஷத்துல 3 தரம். எப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா பஸ்கா பண்டிகை. அடுத்தது வாரங்களின் பண்டிகை. வார்த்தை இங்க வந்துருச்சு பாருங்க. வாரங்களின் பண்டிகைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன காட்டணும்? பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்ப பெந்தேகோஸ்தே பண்டிகைனாலும் வாரங்களின் பண்டிகைனாலும் ஒரே அர்த்தம் தான். 3வது பார்த்துட்டோம், கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகள்ல இஸ்ரேலை சார்ந்த ஆண் மக்கள் எல்லாரும் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும் தேவன் சொல்லியிருக்கார். ஒருவேளை இந்த கட்டளையை உற்று நோக்கினால், அப்ப இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆண்கள்
அதாவது புருஷர்களாக சகோதரர்களாக காணப்படுகிறவர்கள் மட்டும்தான் பண்டிகை ஆசரிக்க போகணுமா? ஒருவேளை இஸ்ரேலை சார்ந்த ஸ்திரீகள், சகோதரிகள், பெண்கள் போகக்கூடாதா என்று கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? வசனம் இருக்கு, ஆண்கள் என்ன பண்ண கடவர்கள்? தேவ சமூகத்துக்கு வர கடவர்கள். இந்த மாதிரிலாம் பைபிள்ல நம்ம வசனங்களை பார்க்கும்போது நன்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அவைகளை. இதே வசனம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 பண்டிகைகளிலேயும் இஸ்ரேலை சார்ந்த ஆண்கள் மாத்திரம் வரக்கடவர்கள் இல்லையா, புருஷர்கள் மட்டும் வரக்கடவர்கள் அப்படின்னு இருந்தா சாலிடா அது சொல்லுது. அளவுடு வந்து யார் மாத்திரமே? மென், புருஷர்கள், ஆண்கள் மாத்திரமே. ஆனா அந்த மட்டும், அவர்கள் மாத்திரம் அப்படின்ற வார்த்தை இங்க வரல. ஆங்கிலத்தில் சொல்லிட்டா அந்த ஒன்லி அப்படின்ற வேர்டு வந்து இங்க வசனத்துல வரல. அப்பனா இது ஒரு காமன் வார்த்தை, பொதுவான வார்த்தை. புருஷர்கள் வரக்கடவர்கள் என்று சொன்னா ஸ்திரீகள், சகோதரிகள், பெண்கள் வரக்கூடாது என்று கிடையாது. வாய்ப்பு இருந்தா வரலாம். வர முடியாத சூழல் ஏற்படுதா? பரவாயில்லை. ஒருவேளை அவங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கும், இப்போ பண்டிகையினுடைய நாட்கள் வந்துடும், அந்த கண்டிஷன்ல அவங்க வர முடியுமா? வர முடியாது. அப்ப இந்த மாதிரி சில சூழல்கள்ல சகோதரிகளால் வர முடியவில்லை என்றாலும் அந்தந்த குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அவசியம் தடையில்லாமல் இந்த பண்டிகைகளில் வந்து பங்கெடுக்கணும். அப்ப குடும்பமா பங்கெடுக்க கூடாதான்னு கேட்டா பங்கெடுக்கலாம். ஆமா, அப்படி வரக்கூடாதுன்னு தேவன் சொல்லல. பட் குடும்பம் முழுசா வர முடியலனாலும் யார் வந்தாகணும்? புருஷர்கள் வந்தாகணும். இவ்வாறு வேத வசனங்களை நம்ம பகுத்து புரிந்து கொள்ளணும். இந்த 3 பண்டிகைகள் இஸ்ரேலர்கள் அனைவரும் மறவாமல் தேவ சமூகத்திற்கு வந்து அதை ஆசரிக்கணும் என்பது பிரமாணம். எதனால தேவன் கொடுத்திருப்பார் இந்த மாதிரி பண்டிகைகள் அவங்க மறக்காம ஆசரிக்கணும் என்று? நியாய பிரமாணத்துல இஸ்ரேலர்களுக்கு தேவன் அப்படி கொடுத்த கட்டளைக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஒரு பேக்ரவுண்ட் ரீசன் இருக்கும் இல்லையா, பின்னணி காரணங்கள் இருக்கும் இல்லையா. என்ன காரணமா இருக்கலாம்? இந்த மாதிரி ஃபீஸ்ட் வந்து அவங்க இயர்லி 3 டைம் அவங்க செலிப்ரேட் பண்ணணும் தேவன் சொன்னதற்கு என்ன காரணம் இருக்கலாம்? ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, தேவன் செஞ்சிட்ட நன்மைகளை இஸ்ரேலர் மறக்க கூடாது, ஒரு நல்ல கருத்து தான் இது, மாற்றம் இல்லை. வேற ஏதாவது? இதுவும் நல்ல கருத்து. ஒரு கேதரிங் இருக்கணும் அவங்களுக்குள்ள. ஏன்னா இஸ்ரேல் ஒட்டுமொத்த தேவனுடைய ஜனம், அவங்க கோத்திரங்களா, அவங்களுக்குரிய எல்லைகளா அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் இந்த மாதிரி ஆசரிப்புகளின் போது என்ன பண்ணுவாங்க? ஒன்னா கூடி வருவாங்க. அது ஒரு ஐக்கியத்தை காட்டும். அப்ப தேவன் மீது ஒரு நன்றியை அவர்கள் காட்டுவதற்கும் இவங்க ஒரு ஐக்கியப்படுவதற்கும் இந்த மாதிரி பண்டிகைகள் அவசியம். நல்ல கருத்து. வேற ஏதாவது? பரவாயில்ல. இதை குறித்து சகோதரர் பிராங்க் ஷாலு அவர்கள் ஒரு 2 தாட் வைக்கிறாரு. ஒண்ணு வந்து என்ன சொல்லிட்டாரு என்றால், இஸ்ரேலர் எனப்பட்டவர்கள் மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த ஒரு காரணம் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் நாம் என்கிற விஷயத்தை அவங்க மறக்க கூடாது. அப்ப இந்த பண்டிகைகளை புறஜாதிகள் ஆசரிக்கலாமா? கிடையாது. உலகத்துல இருக்கிற மனுஷனா இருக்கிற எல்லாரும் ஆசரிக்கலாமா? கிடையாது. யார் மாத்திரமே? இஸ்ரேல் மாத்திரமே. அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வரும்போது நீங்க சொன்ன கருத்துக்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், நாம் மனிதர்களாக உலகத்துல இருந்தாலும் நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, நம்ம ஒரு நோக்கத்துக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது அந்த நோக்கத்துல அவங்க கரெக்டா வாழ்வதற்கு, திசை மாறாமல் வழி தவறாமல் வாழ்வதற்கு இந்த பண்டிகைகள்லாம் அவங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா. இப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இஸ்ரேல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாங்க எகிப்துல இருந்து, காரணம். அப்ப அது அவங்களுக்கு என்ன குறிக்கும்? நம்மள தேவன் ஆபிரகாமின் வாக்குத்தத்தப்படி பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களா இருக்கிற நாம் அந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்களையே நமக்கான வாழ்க்கை துணையாக எடுக்க வேண்டும். இந்த ஆபிரகாமின் சந்ததி புறஜாதியாரோட போய் கலக்கக்கூடாது. இதுதான் அருமையாய் சகோதரர் சொல்றாரு. ஒரு புறஜாதியாரோடு ஒரு கலப்பு திருமணத்துக்குள் இவர்கள் போவதை இந்த பண்டிகைகள் வந்து தடை பண்ணும். இந்த 2 ரீசன் நீங்க ஏற்கனவே சொன்ன காரணங்களோடு சேர்த்து சகோதரர் பிராங்க் ஷாலு அவர்கள் பதிவிடுகிறார். ஒருவேளை இந்த காரணங்களை சகோதரர் ரசல் அவங்களுடைய எழுத்துக்கள்ல பார்த்தா
ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 3749 நினைவு கூறுதல் தியானங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 87 தமிழில் சொல்லும்போது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அவைகள் ஒரு நிழலாக இருக்கு. தேவ திட்டத்தின் அம்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிழலாக இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு ஒரு பஸ்கா காலகட்டத்தில் 3 பண்டிகை 3 அறுவடை நம்ம பார்க்கிறோம் என்றால், இது அனைத்துமே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட அந்த செயல்கள் நிஜத்தில் நமக்கு அருமையான கருத்துக்களை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த பண்டிகைகளுக்குள் நேரடி மீனிங்கும் இருக்கு, லிட்ரல் மீனிங்கும் இருக்கு, இஸ்ரேலர்களுக்கே பொருந்தக்கூடிய வகையில். அதே நேரம் இந்த பண்டிகைகள் அனைத்தும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அருமையான நிஜங்களாக, ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியவைகளாக காணப்படுது. அப்ப நாம இந்த பாடத்துல நேரடி அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பண்டிகை எடுத்துக்கிறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்கு. ஒருவேளை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினை வாசிக்கலாம். 12:17. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆமா, இந்த வசனத்துல நேரடி அர்த்தம் இருக்கு. ஏன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை? இஸ்ரேலர் இந்த நாளில் தான் எகிப்துல இருந்து விடுதலை பெற்று புறப்பட்டார்கள், அடிமைத்தனத்தில இருந்து விடுதலை பெற்று புறப்பட்டார்கள். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது ஒரு 7 days ஒரு செலிப்ரேஷனுடைய பண்டிகை. ஒருவேளை இந்த 7 நாள் ஆசரிப்பு என்பது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில இஸ்ரேலர்களின் மாதம், அந்த மாதங்களின் நாள் அளவின்படி சொல்லிட்டா நீசான் மாதம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும்? நீசான் மாசத்துல. அவ்வளவுதான், அதுல தயக்கம் வேண்டாம். 15th இல்லையா, 15ஆம் தேதியில ஆரம்பித்து 21ஆம் தேதி வரைக்கும் காணப்படும். இதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஓகே, 15ல ஆரம்பிச்சு 15th ஆரம்பிச்சு 21 வரைக்கும் மொத்தத்தில் அதை நம்ம கால்குலேட் பண்ணா 7 days அது வரும். ஒரு சின்ன டயக்ராம் இருக்கு, நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த பண்டிகை பற்றின விதிமுறைகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்னன்னா வசனங்கள் வாசிக்க வேண்டாம், கவனிச்சுக்கலாம். 19ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அந்த 7 நாளும் புளிப்பில்லாத அப்பம் தான் சாப்பிடணும். வீடுகள்ல புளித்த மாவு இருக்கக்கூடாது. ஒருவேளை சில அடிமைகள், புறஜாதிகளை சார்ந்த சில வேலையாட்கள் இஸ்ரேல் வீட்டுல வேலை செஞ்சா கூட அந்த நாள்ல அவர் கூட புளிப்பானதை சாப்பிடக்கூடாது. அப்ப இஸ்ரேலுடைய எல்லைக்குள், இஸ்ரேலர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்குள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த கருத்து அப்ளை ஆகும். அடுத்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி யாத்திராகமம் 12:16 சொல்லும் போது 2 வகையான சபை கூடுதல் இருக்கு. முதலாம் நாளிலேயும் சபை கூடுதல், 7ஆம் நாளிலேயும் சபை கூடுதல். முதலாம் நாள் என்றால் நீசான் 15th, 7ஆம் நாள் என்றால் நீசான் 21st. நீசான் 15, நீசான் 21 இவைகளில் அவர்கள் சபை கூட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி ரசல் அவர்கள் 6th வால்யூம்ல பேசும்போது, இது நினைவு கூறுதல் தியானங்கள் புத்தகத்துல 1107 அந்த ஒரு பேஜ் நம்பர், அதுல சொல்லும் போது பஸ்கா பண்டிகைன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஏன் இத ரசல் பஸ்கா பண்டிகை சொல்றாருன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பஸ்கா வரணும். பஸ்கா எனப்பட்ட ஒரு ஆசரிப்பு தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கான வழிகாட்டுதல். இது அருமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். எகிப்துல இஸ்ரேலர்கள் அந்த அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலங்கள்ல அந்த வாதைகள் வந்துச்சு இல்லையா, அதுல பஸ்கா ஆசரிப்பு எந்த வாதை சம்பந்தப்பட்டதுன்னா 10வது வாதை சம்பந்தப்பட்டது. 10வது வாதையில இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் காக்கப்பட்டாங்க. இப்ப இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் காக்கப்படவில்லை என்றால் அடுத்த நாள் இஸ்ரேலர்களுக்கு என்ன கிடைச்சிருக்காது? விடுதலை கிடைச்சிருக்காது. இதுதான் ரசலுடைய கருத்து. பஸ்கா இல்லாமல் பஸ்கா பண்டிகை வராது. இல்ல வசனத்தின்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா பஸ்கா இல்லாமல் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வராது. இது பஸ்காவை தொடர்ந்து, பஸ்கா ஆசரிப்பை தொடர்ந்து வருவதினால்
இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? பஸ்கா பண்டிகை. ஏன் பஸ்கா பண்டிகை சொல்றோம்? இது எதுக்கு அப்புறம் வருது? பஸ்காவை தொடர்ந்து பஸ்காவின் ஆசரிப்புக்கு அப்புறம் வரதுனால இது அந்த ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம சொன்ன கருத்துக்கு இந்த ரெஃபரன்ஸ் போக ரீப்ரின்ஸ் நம்பர் 721 711 புத்தகத்துல 202வது பக்கம் பார்த்தா ஓப்பனாவே ரசல் எழுதியிருப்பாரு. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணம், அதை புசித்தலும் தான் இஸ்ரேலர்களுக்கு ஒரு வாரம் நீடிக்கக்கூடிய பஸ்கா பண்டிகைக்கு காரணமாக அல்லது அடிப்படையாக அமைந்தது. ரொம்ப அருமையான தகவல் இது. பஸ்கா எனப்பட்ட அந்த ஒரு ஆசரிப்பு அல்லது அந்த பஸ்கா ஆடினுடைய அடிக்கப்படுதல் நீசான் 14 நடக்கும். ஒருவேளை அந்த பஸ்கா ஆட்டை புசித்தலும் நீசான் 14 நடக்கும். பண்டிகை என்று சொல்லிட்டா அது 15 ஆரம்பிச்சு 7 நாட்கள் வரைக்கும் அது காணப்படும். சரி அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி நமக்கு சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். சகோதரர் கால் ஆகின்சிக் அவர்கள் இவர் சொல்லும் போது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பத்தி என்ன சொல்லிட்டாரு? பஸ்கா பண்டிகை 7 நாள் ஆசரிக்கப்படும். இது இஸ்ரேலர்களின் அந்த பருவ காலங்களை வைத்து, அந்த சீதோசன நிலை, அவங்களுடைய கால நிலைகளை வைத்து சொல்லிட்டா இது வசந்த காலத்துல இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை செலிப்ரேட் பண்ணப்படும் என்று சொன்னார். இது மாத்திரமல்ல, கூட ஒரு தாட்டும் இவர் முன்வைக்கிறார். அது என்னன்னா, இது ஒரு 7 days பண்டிகை என்பதை இஸ்ரேலர்களினுடைய ட்ரெடிஷ்னல்ல அவங்க எவ்வாறு நம்பினாங்க, எவ்வாறு பிலீவ் பண்ணாங்கன்னா, 15 எகிப்தை விட்டு இவர்கள் புறப்பட ஆரம்பிச்சாலும் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் அந்த டியூரேஷன் 7 days இருக்கு இல்லையா, அந்த 7 நாட்கள்ல தான் இவங்களுக்கு என்ன அனுபவங்கள் நடந்திருக்கணும் என்றால் செங்கடலை இவர்கள் கிராஸ் பண்ற அனுபவம் நடந்திருக்கணும். ஏன்னா எகிப்தை விட்டு இவர்கள் முற்றுமுடிய வெளியில வருவது ஏதோ நீசான் 15 ஆரம்பிச்சது மட்டும் கிடையாது. ஏன்னா இவங்க 15 ஆரம்பிச்சு போவாங்க, பின்னாடி யார் விரட்டிட்டு வருவா? பார்வோன் அவரோட சேனையை விரட்டிட்டு வராங்க. அப்ப கம்ப்ளீட்டா இவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் ஆகிறது செங்கடலை கிராஸ் பண்ணும்போது தான் நடக்குது. எனவே இவர்கள் வெளியில வந்து செங்கடலை கிராஸ் பண்றதற்கு எடுத்துக்கொண்ட நாள் அளவு எவ்வளவாக இருக்கலாம்? 7 நாட்களாக இருக்கலாம் என்பது யூதர்களினுடைய மரபு நம்பிக்கை. இத சகோதரர் கால் ஆகின்சிக் அவர்கள் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய நாட்கள் விஷயத்தை பற்றி சொல்றார். சொன்னது மாத்திரமல்ல, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு ஒரு நிஜத்தையும் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் காரணம் இஸ்ரேலர்களுக்கு. இதோட நிஜம் என்ன, இதோட ஆன்டி டைப் என்ன என்றால் அதுக்கு 2 அர்த்தம் எடுக்கலாம் நிஜப்படுத்தும் போது. ஒன்னு இண்டிவிஜுவல் மீனிங் இருக்கு, இன்னொன்னு கலெக்டிவ் மீனிங் இருக்கு. இண்டிவிஜுவல் மீனிங் என்ன சொல்லலாம்? சுவிசேஷ யுகத்தில் ஒரு கிறிஸ்தவராக பரம அழைப்பின் பாதைக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை குறிக்குது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஏன்? இது 7 நாள் பண்டிகை தானே. சோ அந்த 7 என்பது பர்ஃபெக்ஷன். 7 என்பது அது ஒரு முழுமை. அப்ப அந்த முழுமை எதை குறிக்குது? பஸ்காவுக்கு அப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை வரதுனால இந்த பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது ஒரு கிறிஸ்தவ அழைப்புக்குள் வந்திருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரியினுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை, அவங்க இந்த பாதைக்குள்ள நுழைந்து மரண பரியந்தம் வாழுகிற அவர்கள் வாழ்க்கையை இது குறிக்கிறது. இது தனிப்பட்ட அர்த்தம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இது தனிப்பட்ட அர்த்தம். இதே இதை கலெக்டிவா பார்த்தா, தொகுப்பாக பார்த்தா இது என்ன குறிக்கிறது என்றால், இது குறிக்குது காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்தை குறிக்குது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஏன்? சுவிசேஷ யுகத்துல எத்தனை கால சபை இருக்கு? 7 கால சபை இருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணணும்? 7 நாள் செலிப்ரேட் பண்ணணும். சோ அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு தனிப்பட்ட முறையிலேயே நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. அதே இது தொகுப்பாகவும் ஒரு அர்த்தம் கிடைக்குது. தொகுப்பான அர்த்தம் இந்த சுவிசேஷ யுகம், தனிப்பட்ட அர்த்தம் இந்த சுவிசேஷ யுகத்திற்குள் பரம அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அது குறிக்கிறது. சகோதரர் ரசல் அவர்கள் இதை பற்றி
சகோதரர் கால் ஆகின்சிக், சகோதரர் பிராங்க் ஷேலு, இது போன்றவர்கள் கொடுத்துட்ட கருத்தெல்லாம் ஒரு அடிப்படையா ரசல் அவருடைய எழுத்துக்கள்லையே அவர் காலங்கள்லையே அவர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்த தகவல்களை நம்ம ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டா. ரீப்ரின்ஸ் 5191ல இந்த ஒரு ரட்சிப்பின் பாதைக்குள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் பெற்றிருக்கிற முழுமையான ரட்சிப்பின் அனுபவங்களை இது குறிக்கிறது சொல்றார். இதுதான் ஏற்கனவே சகோதரர்கள் சொன்னதையும் பார்த்தோம். அந்த ரட்சிப்பின் பூரணம், அந்த ரட்சிப்பின் பூரணத்தை காட்டக்கூடியது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்றார். அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்றார் என்றால், சரி அந்த ரட்சிப்பின் பூரணத்தை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது அருமையாய் சொல்றார், பஸ்காவை தொடர்ந்து இது வருவதினால் ஒரு சகோதரன் சகோதரி கர்த்தருடைய பந்திக்குள் போகும்போது எந்த அளவுக்கு தங்களை தூய்மைப்படுத்துறாங்க. இப்ப நம்மளாம் செய்யறோம்ல, ஒவ்வொரு வருஷமும் செய்யறோம்ல, நம்மளை தகுதிப்படுத்திக்கிறோம், சரிப்படுத்திக்கிறோம், புளிப்புகளை நம்மளை விட்டு அகற்றுறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு வெளியில எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்திக்குள்ள போறோம். பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஒருவேளை இந்த 2026ல மார்ச் 31 ஆசரிக்கிறோமா? ஏப்ரல் 1ல இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மாதிரி இருக்கும். ஏன்னா பேரே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஏற்கனவே பஸ்காவுக்கு புளிப்பு அகற்றணுமா? அப்படி அகற்றப்பட்ட நிலை தொடர்ந்து நமக்குள் நிலைக்க வேண்டும், தொடர்ந்து நமக்குள் காணப்பட வேண்டும். இதை காட்டக்கூடியதுதான் இந்த பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். இதான் சகோதரர் சொன்னா, நீங்க ரெட் லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்படியாக மீதி ஜீவிதம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கும். சரி, அப்ப அந்த மீதி ஜீவிதம் என்று சொன்னா மரணம் வரையே உள்ள வாழ்க்கை தானே, அன்டில் டெத் இல்லையா? அப்பனா ஒருவேளை 2027ல பஸ்கா ஆசரிக்க மாட்டோமா? அப்ப ஆசரிக்கும் போது அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்பையும் வரும் தானே, பஸ்கா ஆசரிப்பு அப்பையும் வரும் தானே. இப்படி ஒருத்தர் யோசிச்சார்னா இதற்கு சகோதரர் 6th வால்யூம்ல கொடுக்கிற கருத்து என்னவென்றால், ஒரு பாஸ் ஓவர் ஃபீஸ்ட் என்பது ஒரு பாஸ் ஓவருக்கு அப்புறம் ஒருத்தரோட லைஃப் ஆரம்பித்து அடுத்த பஸ்கா வரைக்கும் அவர் வாழுகிற அந்த 1 இயர் லைஃபை குறிக்கிறது என்று சொல்றார். பாருங்க எவ்வளவு தெளிவான, எவ்வளவு க்ளோஸான விளக்கம் பிரதருடைய எழுத்துக்கள்ல. எனவே நாம் புரிந்து கொள்ளணும், இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது இஸ்ரேலர்கள் விடுதலை பெற்றதை நினைவுபடுத்தும்படி ஆசரித்தாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கிற நமக்கு அது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவை ஆசரித்த பிற்பாடு அந்த பஸ்கா ஆசரிப்புல எவ்வளவு பயபக்தியோடு நம்மளை சரிப்படுத்தி கொண்டோமோ, தூய்மைப்படுத்தி கொண்டோமோ, அந்த வாழ்க்கை அடுத்த பஸ்கா வரைக்கும் நமக்கு என்ன ஆகணும்? காணப்படணும். அப்படி வாழ்வதற்கு பிரயாசப்படணும். இதை காட்டக்கூடியதுதான் இந்த அன்லீவன் ஃபீஸ்ட் அல்லது பிரெட் ஃபீஸ்ட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகை தொடர்பான மற்றொரு புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னா, பஸ்காவா இருக்கட்டும், பஸ்கா பண்டிகையா இருக்கட்டும், இதை பற்றி தேவன் இஸ்ரேலர்களுக்கு கட்டளைகள் கொடுத்த போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். நீங்க சப்டைட்டில்ல பார்க்கலாம் பாடத்துல, த ஃபர்ஸ்ட் மந்த். இது என்ன வார்த்தை? வசனங்கள்ல பார்ப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், 12:2. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. பாத்தீங்களா? தேவன் சொல்றார், இந்த பஸ்கா பண்டிகை சார்ந்த கட்டளைகளின் போது இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இதுதான் வருஷத்தின் முதல் மாதம் என்று தேவன் சொல்றார். அப்படி என்றால் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பு, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தின் பதிவுக்கு முன்பு இஸ்ரேலர்களின் வரலாற்றுல அல்லது அன்றைக்கு மனிதர்களா வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில மாதங்களின் கணக்கீடு, நாட்களின் கணக்கீடு நடைமுறையில இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அது எப்படி பதில் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கிற போது இந்த நீசான் மாசம் தான் ஏற்கனவே முதல் மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே ஒரு வழக்கத்துல நீசான் அல்லது ஆபிப் மாசம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அவசியமே இருந்திருக்காது. எனவே தேவன் ஏற்கனவே இருந்த நடைமுறையில ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கொண்டு வரார். இது கூட கவனிக்கத்தக்கது ஒரு பஸ்கா பண்டிகையின் விஷயத்துல அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின்
விஷயத்துல. இதை குறித்து பல கமெண்டேட்டர்ஸ் இந்த கருத்தை அவங்க ஸ்ட்ராங் படுத்துறாங்க. குறிப்பாக நீங்க வசனம் பார்க்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் உலகத்தின் அழிவு பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் 11 7:11 வாசிக்கலாம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாத்தீங்களா? நோவாவுக்கு 600வது வயசு 2வது மாசம் 17ஆம் தேதி. கண்டிப்பா இந்த 2வது மாசம் என்பது ஆபிப்புக்கு அடுத்த மாசமா இருந்திருக்காது. ஏன்னா ஆபிப் தான் முதல் மாசம் என்பதை தேவன் யாத்திராகம 12 தான் சொல்றார். அப்ப ஆதியாகமத்துல வருஷங்களின் ஆரம்பம் என்பது வேற சில சீக்வன்ஸ், வேற சில ஆர்டர், அந்த வேற சில முறைமைகள்ல வரிசையில தான் காணப்பட்டிருக்கணும். ஒருவேளை இதை பற்றி ஒரு சில தகவல்கள். முன்னதாக இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், தொடக்க மாதமாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த அறிக்கையே இந்த நேரம் வரை வருட துவக்கம் இலையுதிர் காலத்தில் இருந்திருக்கும் என்பதை காட்டுகிறது. அப்படின்னா ஆபிப் மாசம்ன்றது ஒரு வசந்த காலத்தோட ஆரம்பம், ஒரு வசந்த காலம் அது. அப்ப தேவன் இந்த யாத்திராகம 12 இந்த அறிக்கை கொடுக்கிறதற்கு முன்பு இலையுதிர் காலத்துலதான் வருட பிறப்புகள் காணப்பட்டிருக்கும். இதை பத்தி நமக்கு ஜெனரலா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் தான் இஸ்ரேலர்களின் அல்லது யூதர்களின் அந்த 12 மாதங்களினுடைய பெயர்கள். ஜெனரலா தெரியல, அவங்களுக்கு 2 வகையான வருட பிறப்பு இருக்கு, இயர் ஓப்பனிங் இருக்கு. ஒன்னு ரிலிஜியஸ் இயர் ஓப்பனிங், இன்னொன்னு சிவில் இயர் ஓப்பனிங். மத ரீதியான வருட பிறப்பு, அரசாங்க ரீதியான வருட பிறப்பு. இதுல ஜெனரலா அவர்களுக்கு இந்த விஸ்ரி, மர்கேஷவன் இது போன்ற வகையில தான் அவங்களுடைய வருடங்கள் ஆரம்பிச்சு அது கடந்து போகும். ஒருவேளை நோவா காலத்துல மழை பெஞ்சிச்சா, இந்த மர்கேஷவன் இலையுதிர் காலம் அது. அது போன்ற காலங்கள்ல தான் மலைகள் அவங்க நாட்கள்ல பெய்திருக்கணும், காணப்பட்டு இருக்கணும். ஆனா தேவன் பஸ்கா ஆசரிப்பு விஷயத்தை கொண்டு வரும்போது சொல்றாரு, இனி உங்களுக்கு வருடத்தின் ஆரம்பம் இந்த ஆபிப் மாசம் சொல்றாரு. ஏன் ஆபிப்பை கொண்டு வராரு? அது வசந்த காலம், ஒரு வசந்த காலத்தினுடைய துவக்கமாக அது இருக்கிறது. இதெல்லாம் சகோதரர் பிராங்க் ஷேலு மற்றும் சகோதரர் கால் ஆகின்சிக் இவங்களுடைய கருத்து. இதற்கு இசைவாக கமாண்டேட்டர்ஸ் ஆடம் கிளார்க் என்கிற கமாண்டேட்டர்ஸும் இதை அருமையா சொல்றாரு. நம்ம சொன்ன இதே டீட்டெயில் தான் அவர் கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு பாருங்க, இந்த கணக்கீடு வெள்ளத்திற்கு முன்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா இப்ப பஸ்கான்னு சொன்னாலே நமக்கு நம்ம நாள் படி, நம்ம மாசப்படி மார்ச் அல்லது ஏப்ரல்ல வருது. அப்ப மார்ச் ஏப்ரல் தான் வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படின்றது போல யூதர்களுக்கு தேவன் சொன்னார். ஆனால் இதெல்லாம் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? கண்டிப்பா தேவன் கொடுத்த இந்த அறிவிப்பு இந்த பஸ்கா தொடர்பான கமாண்ட்ல இருந்துதான், கட்டளைகள்ல இருந்துதான் இது ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குரிய ரீசன், இதற்குரிய காரணம் நம்ம இப்ப இங்க பார்க்க மாட்டோம். இந்த பாடத்தோட முடிவுல தெரியும் தேவன் எதற்காக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது அல்லது பஸ்கா பண்டிகையின் காலத்தின் போது மாதங்களின் கணக்கீடுதல்களை ஏன் மாற்றம் பண்ணார். அதற்கும் தேவ திட்டத்துல காரணம் இருக்கு. அதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பஸ்கா பண்டிகையோடு புளிப்பில்லா அப்ப பண்டிகையோடு இந்த தகவல்களையும் நம்ம இணைத்து புரிந்து கொண்டு இப்ப அடுத்த பண்டிகை நோக்கி கடந்து போவோம். நெக்ஸ்ட் பண்டிகை the feast of harvest, அறுப்பு கால பண்டிகை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதற்கு என்னென்ன பேர் இருக்கு. பெந்தேகோஸ்தே பண்டிகை என்ற பேரு இதுக்கு தான் இருக்கு. இன்னொன்னு வாரங்களின் பண்டிகை இதற்கு தான் இருக்கு. எப்படி? ஏற்கனவே வசனத்துல பார்த்துட்டோம், வாரங்களின் பண்டிகைன்ற வார்த்தையை பார்த்துட்டோம். இப்போ இது அறுப்பு கால பண்டிகை என்கிற வார்த்தையும் பைபிள்ல இருக்கு என்பதை நான் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும். போதும், நீங்கள் வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலன்களை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும். இதே அறுப்பு கால பண்டிகை பற்றி யாத்திராகமம் 34:22 பார்த்தா
கோதுமை அறுப்பின் முதற் பலன்களை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை. ஏன் இதற்கு 7 வாரம் சொல்றாங்கன்னா, இந்த பண்டிகை எப்ப ஆசரிக்கணும்? ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு லீடு இருக்கும். அதற்கு முன்பு ஒரு முக்கிய நிகழ்வு இருக்கும். ஒருவேளை பஸ்கா பண்டிகையா இல்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா, அதுக்கு முன்னாடி முக்கிய நிகழ்வு என்னது? பஸ்கா. பஸ்கா தான் பஸ்கா பண்டிகைக்கு காரணம் பார்த்தோம். அதே போல இங்க நம்ம அருமையாய் நம்ம கவனிக்கிறோம், வாரங்களின் பண்டிகை ஏன் யூஸ் பண்றாங்க? அறுப்பு கால பண்டிகை ஏன் யூஸ் பண்றாங்க? இல்ல பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, பெந்தேகோஸ்தே என்றால் 50th 50ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 50வது நாள் எப்படி கால்குலேட் பண்றது? வாரங்களின் கால்குலேஷன் பண்ணணும். எத்தனை வாரம் கால்குலேஷன் பண்ணணும்? 7 வீக்ஸ், 7 வாரங்கள். அப்ப 7 வாரங்கள் என்று சொன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாளா? அப்ப 7 × 7 49, 49. அடுத்த நாள் 50. இதான் பெந்தேகோஸ்தே. அந்த 50 என்பதற்கு கிரேக்க வார்த்தை வந்து பெண்டிகாஸ்ட். அதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது வாரங்களின் பண்டிகைன்னு சொல்ல மாட்டாங்க, பெண்டிகாஸ்டல் ஃபீஸ்ட், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லுவாங்க. எபிரேய வார்த்தைகளை நம்ம கவனிச்சா வாரங்களின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபீஸ்ட், அறுப்பு கால பண்டிகை என்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நாள் கால்குலேஷன், வார கால்குலேஷனை வச்சு தான் இதுக்கு வாரம் பண்டிகை, 50வது நாள் பண்டிகை என்று சொல்லப்படுது. இதற்குரிய சில விளக்கங்கள் நீங்க ஸ்லைட்ல பார்த்துக்கலாம். இது 50வது நாளில் 7 × 7 49, அடுத்த நாள் 50வது, அதாவது பெந்தேகோஸ்தே நாள். இதில் வந்து இது கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையின் போது பல்வேறு தானியங்கள் அறுவடை செய்யப்பட்டன. குறிப்பா பார்லி, கம்பு, சோளம் முதலியன அறுவடை செய்யப்பட்டன என்று சொல்லப்படுது. சரி, ஓகே. இது வாரங்களின் பண்டிகை அல்லது 50வது நாள், அதாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்னாலும் கால்குலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்க வார்த்தைகள் வருது, நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி. பொதுவா இஸ்ரேலர்களுக்கு ஓய்வு நாள்னு சொன்னா எப்ப வரும்? வாரத்துல சனிக்கிழமை வரும் இல்லையா? சனிக்கிழமை. அப்ப மறுநாள் முதற்கொண்டும் என்ன துவங்கினா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். அங்க இருந்து கால்குலேட் பண்ணணும். 49 நாள் அவங்க கால்குலேட் பண்ணிட்டா அப்புறம் 50வது நாள் வரும். இந்த 50வது நாள் தான் இந்த அறுப்பு கால பண்டிகையை கொண்டாடுறோம். சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா, இந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு கவுண்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே, வார வாரம் தான் ஓய்வு வருது. எந்த வாரத்துல இருந்து இல்ல எந்த மாசத்துல வரக்கூடிய ஓய்வு நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? சோ இதற்கு தான் இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை முழுமையாய் நம்ம தனிப்பட்ட முறையில வாசிச்சா இந்த 15, 16 வசனங்கள் எல்லாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையோடு சார்ந்த வசனங்களா இருக்கும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்குள் வருகிற ஓய்வு நாளில் இருந்து அல்லது அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளில் இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அடுத்த நாளில் இருந்துனா அப்ப என்ன பிரதர் செய்யணும்? ஸோ இங்க அருமையான பதிவுகள் இருக்கு. என்ன பதிவுகள் என்றால், கர்த்தருடைய பஸ்கா என்பது நீசான் 14 இல்லையா? 14. நீசான் 15ல இருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இவ்வளவு நேரம் நம்ம அதை பார்த்துட்டோம், டீட்டெயில் தான். 14th பஸ்கா, 15th புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்ப இந்த 14th 15th இது ரெண்டையுமே அப்படியே நிஜத்துல ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல கொண்டு வந்து ஒப்பிடும். மரணத்துல ஒப்பிட்டா நீசான் 14th கர்த்தர் வாழ்ந்த வாழ்க்கையின் கடைசி நாளில் என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா? அவர்தான் நிஜமான பஸ்கா ஆடாக நீசான் 14ஆம் தேதி என்ன பண்ணாரு? மரித்தார். அவர் மரித்த அடுத்த நாள்ல இருந்து எது ஆரம்பிச்சது?
பண்டிகை ஆரம்பிச்சது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிச்சது. எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி ஆரம்பிச்சு. நீசான் 16 என்ன நடந்துச்சு? கர்த்தர் வாழ்ந்த காலத்துல நீசான் 16 கர்த்தர் உயிரோடு எழுந்தார். இத அவர் மரித்த காலத்துல கிழமைகள் வைத்து, டே வைத்து சொல்லிட்டா, வெள்ளிக்கிழமை மரித்தார், சனிக்கிழமை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை நீசான் 16 அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் நடக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில. நீங்க யாத்திராகமத்துல வசனம் பார்த்தாலும் சரி, லேவியராகமம் 23 வசனம் பார்த்தாலும் சரி, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆயிட்டாலே அதோட அடுத்த நாள் என்ன செய்யணும்னா, விளைந்திருக்கிற வயல் நிலங்களில், கோதுமை விளைச்சல்களில் ஒரே ஒரு கதிர்கட்டை மட்டும் அறுக்கணும். அத பார்லி அப்படின்னா கோதுமைன்னு சொல்றதை விட வாட்கோதுமை ஃபுல்லா அறுத்துடக்கூடாது. ஒரே ஒரு கதிர்கட்டை மட்டும் அறுத்துட்டு வந்து இந்த நீசான் 16ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல அசைவாட்டணும். ஒரே ஒரு கதிர்கட்டு. இதுதான் அருமையான அர்த்தம். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மரித்து நீசான் 16ஆம் தேதி உயிரோடு எழுவார் என்பதற்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலிடான ப்ரூஃப் அது. ரசல் கிட்ட கூட கேள்வி கேட்டாங்க, கர்த்தருடைய மரணம் பற்றி எவ்வளவோ நிழல்கள் இருக்கு, மற்ற அவருடைய வாழ்க்கை தொடர்பான எத்தனையோ நிழல்கள் இருக்கு பைபிள்ல. பட் இயேசுவோட உயிர்த்தெழுதல் பற்றி பழைய ஏற்பாட்டுல நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவேளை யோனாவை நம்ம சொல்றோம், ஆனா யோனாவோட முழு வாழ்க்கையும் யாருக்கு பொருந்தாது? கர்த்தர் இயேசுவுக்கு பொருந்தாது. பொதுவா கேட்டாங்க அன்னைக்கு இருந்த மதவாதிகள், நீங்க தான் மேசியான்றதுக்கு இல்லை இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்களை பத்தி விஷயத்துக்கு என்ன அடையாளம்? கேட்கும் போது கர்த்தர் சொன்னார், எப்படி யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துக்குள்ள போயிட்டு வருவார். அப்படின்னா மரிச்சு உயிரோடு எந்திரிப்பார். இதுதான் கான்செப்ட். மற்றபடி யோனாவோட முழு வாழ்க்கையை கொண்டு வந்து யாரோட ஒப்பிட முடியாது? கர்த்தரோட ஒப்பிட முடியாது. ஏன்னா யோனா என்பவர் தேவன் சொன்ன வேலையை விட்டுட்டு அவர் வேற பக்கம் ஓடினார். ஆனா கர்த்தர் இயேசு விஷயத்துல அப்படியா? கிடையாது. அதனால யோனா வாழ்க்கை யாருக்கு முழுமையா அப்ளை ஆகாது? கர்த்தர் இயேசுவுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அப்ப யோனா பற்றின அந்த ஒரு ஆதாரம் அல்லது அந்த ஒரு கருத்தை தாண்டி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி பைபிள்ல எங்க சாலிடு ப்ரூஃப் இருக்குன்னா, ரசலே சொன்னாங்க அருமையாய், இந்த நீசான் 16ஆம் தேதி அந்த கதிர்கட்டை அசைவாற்றாங்கல்ல, முதற் பலன், இதுதான் அருமையான ஆதாரம். ஏனென்றால் மரித்தவர்களில் உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன் யாரு? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. சோ அப்ப அந்த நீசான் 16 இது ஒரு கதிர்கட்டை அசைவாட்டுவாங்க. அந்த ஒரு கதிர்கட்டை அசைவாட்டினதுல இருந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணும். 7 வாரங்கள் கடந்து போய் அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் என்னது? இந்த அறுவடை பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை. சரி, இந்த பண்டிகை பற்றிய விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம். உண்மையிலே இந்த பண்டிகை எதை குறிக்கிறது? தேவ திட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டா அவங்களுக்கு தேவன் வேண்டிய போஷிப்புக்கு உரிய தானியங்கள்ல விவசாயங்கள்ல விளைச்சல் கொடுத்தார். அதை அவர்கள் நன்றிப்படுத்துவதற்கும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்குமான செயல். ஆனால் இதே செயல் தேவ திட்டத்தில் எதை காட்டுகிறது? வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23:17. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. பாத்தீங்களா? முதற் பலனாக கொண்டு வர வேண்டியது 2 அப்பம். இந்த 2 அப்பத்தை புளித்த மாவுல செய்யணுமா, புளிப்பில்லாத மாவுல செய்யணுமா? பைபிள் ஏதாவது திருத்தம் பண்ணணுமா? புளித்த மாவா புளிப்பில்லாத மாவுங்களா? பாத்தீங்களா? புளித்த மாவுல பண்ணணும். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது, இந்த அறுவடை பண்டிகையின் போது அந்த தேவ சமூகத்துல வந்து படைக்கக்கூடிய 2 அப்பங்கள் புளிப்பில்லாத மாவுல கிடையாது, புளித்த மாவுல பண்ணணும். அப்ப இது எதை குறிக்குது? அந்த 2 அப்பம் குறிக்கிறது சபை மற்றும் திரள் கூட்டம்.
இந்த சபை மற்றும் திரள் கூட்டம் என்பது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாய் இந்த சுவிசேஷ யுகத்துல இருந்து பூமியின் மனிதர்களுக்கு மத்தியில இருந்து முதற் பலன்களாக தெரிவு செய்யப்பட போகிறவர்கள். ஒருவேளை கர்த்தர் இயேசு அவர் முதற் பலன்னு சொன்னா அவர் தனி ஃப்ரெஷ்ஷான கதிர்கட்டு. அவர் அது குறிக்குது. அவர் பரிபூர்ணர், பாவமற்றவர், தேவகுமாரன், தாராளமா சொல்லலாம். ஆனா இதே யுகத்துக்குள்ள இருந்து சபை திரள் கூட்டத்தினுடைய நிறைவு வரும் இல்லையா? இந்த யுகத்தின் முடிவுல சபை திரள் கூட்டமா இருக்கிறவங்களுடைய தகுதி என்ன? ஆரம்ப தகுதி ஒருவேளை பூமியில கர்த்தரை போல பரிபூர்ண பிறப்பு கொண்டவர்கள் சொல்ல முடியுமா? நோ. அப்ப நம்மன்னா ஒரு அபூர்ண தன்மையில இருந்து பலகீனத்துல இருந்து வந்து கர்த்தருடைய புண்ணியத்தால காக்கப்பட்டு தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அப்படி வாழுகிற வாழ்க்கையிலையும் பல தடுமாற்றங்கள், பல குறைகள், இதற்குள்ள போய் அப்புறம் ஒரு வழியா நம்ம ஓட்டத்தை முடிச்சு ஒன்று கரெக்டா ஜெயிச்சு சபையாகிறோம், இல்ல கொஞ்சம் அதுல குறைவுபட்டு திரள் கூட்டமாகிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, சபை திரள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த ரெண்டு அப்பம். இந்த ரெண்டு அப்பங்கள் புளிப்பில்லாத மாவு கிடையாது. இவங்க என்ன நிலைமையிலிருந்து வந்தவங்க? ஒரு புளித்த மாவின் நிலைமையில இருந்து வந்து தேவ கிருபையில இந்த வாய்ப்பை பெற்று உயர்ந்தவங்க. இததான் சகோதரர் அவர்கள் ரீஃபரன்ஸ் நம்பர் 2271 சொல்றார். அப்படியானால் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது எதை குறிக்கிறது? இதை பற்றி அருமையாய் சகோதரர் அவர்கள் செகண்ட் வால்யூம் 175 பேஜ் நம்பர் சொல்லும் போது, இந்த 50வது நாள், அதாவது பெந்தேகோஸ்தே நாள் என்பது திரும்ப கொடுத்தலின் ஆண்டை நிழலாக குறிக்கிறது. ஏன்னா 7x7 கால்குலேஷன் வந்தாலே நமக்கு ஞாபகம் வந்துடும். பேசிக் கிளாஸ்ல யூபிலி ஆண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே கால்குலேஷன் தான் வைக்கிறோம். அப்ப யூபிலி ஆண்டு என்பது 1000 இயர்ஸ், 1000 வருட அரசாட்சியில மனுக்குலம் திரும்ப கொடுத்தலின் காலங்களை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போறாங்க. அப்ப பிரம்மாண்டமான அந்த யூபிலி ஆண்டு தேவ திட்டத்தில் வர வேண்டும் என்றால் முதல்ல யூபிலி நாள் வரணும். நாள் வராமல் மாதமோ ஆண்டோ வர முடியாது. அப்ப நாள் அளவுல கால்குலேஷன்ல 50வது நாள் என்பது அறுப்பு கால பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இல்ல சொல்லலாம் யூபிலி நாள் பண்டிகை. அப்ப யூபிலி நாள் பண்டிகை என்பது சுவிசேஷ யுகத்தின் ஆவிக்குரிய வகுப்பாரின் உயர்த்தப்படுதலை அது காட்டுகிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய வகுப்பார் உயர்த்தப்படாமல் யூபிலி ஆண்டு, யூபிலியினுடைய பிரம்மாண்ட 1000 வருட அரசாட்சி என்பது இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சோ இது ரசல் அருமையாய் செகண்ட் வால்யூம்ல சொல்லிட்டார். இந்த வாரங்களின் பண்டிகை ஒரு நிழல், ஒரு அடையாளம். எதற்கு? 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த மனுக்குலம் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு அருமையான நிழல், அருமையான ஆதாரம் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று குறிப்பிட்டார். இதெல்லாம் அந்த சின்ன சின்ன கால்குலேஷன் நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். 6 நாள் வேலை, 7வது நாள் ஓய்வு, 7 ஓய்வு நாள் இன்ட்டு 7 போட்டா 49, அடுத்த நாள் 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இதே நீங்க யூபிலி வருஷத்துக்கு போட்டோம்னா 6 வருட வேலை, 7வது வருடம் ஓய்வு, 7 ஓய்வு வருடங்கள் இன்ட்டு 7 போட்டா 49, அடுத்து வரக்கூடியது 50வது வருஷம். எனவே இந்த யூபிலி நாள், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு நிழல் என்று பார்த்ததோட சேர்த்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது, சபை திரள் கூட்டம் இந்த யுகத்துல இருந்து தேர்வாவதை இந்த பண்டிகை, இந்த அறுப்பு கால பண்டிகை குறிக்கிறது. கர்த்தர் இயேசு அதுல முதற் பலன். பின்பு அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அவைகளை நமக்கு அர்த்தப்படுத்துது. தேர்ட் ஃபீஸ்ட், 3வது பண்டிகை நாம கடந்து போகலாம். கூடார பண்டிகை. கூடார பண்டிகை பற்றி பைபிள்ல இருக்கிற வசனம் யாத்திராகமம் 34:22. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும்
வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. கூடார பண்டிகைக்கு இப்ப இன்னொரு நேம் வருது. என்ன நேம்? சேர்ப்பு கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங். கூடார பண்டிகைனாலும் சேர்ப்பு கால பண்டிகைனாலும் ஒண்ணுதான். பாருங்க, இந்த பாடத்துல ஒவ்வொரு பண்டிகைக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு வேற பேர் என்னது? பஸ்கா பண்டிகை. ஒருவேளை வாரங்களின் பண்டிகை, அதற்கு வேற பேரு பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை சொல்லலாம். இங்க பார்க்கிறோம் கூடார பண்டிகைக்கு இன்னொரு பேரு சேர்ப்பு கால பண்டிகை. இந்த வசனத்தின்படி சேர்ப்பு கால பண்டிகை எப்ப ஆசரிக்கணும்னு கேட்டா வருஷ முடிவிலே, இல்லையா? எண்ட் ஆஃப் தி இயர், வருஷ முடிவில தான் கூடார பண்டிகை வரும் என்று வசனம் சொல்லுது. இதற்கு சப்போர்ட்டிவா யாத்திராகமம் 23:16 பார்த்தாலும் அங்க வார்த்தை இருக்கு, வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. சோ அப்ப வருஷ முடிவில் இதை ஆசரிக்கணும் என்று சொல்லப்படுது. தொடர்ந்து யாத்திராகமம் 23:16 ஏற்கனவே வாசிச்சதுதான். இந்த வசனத்துல அந்த வார்த்தைகள் கவனிங்க, வருஷ முடிவில் தான் சேர்ப்பு கால பண்டிகை. ஆனால் இந்த வார்த்தை வருஷ முடிவில் சேர்ப்பு கால பண்டிகை என்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்புகளில், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல எந்த சேஞ்ச் இல்லை. இந்த இன்கேதரிங் ஃபீஸ்ட் என்பது which is in the end of the year, வருஷ முடிவில் அப்படின்ற வார்த்தை அப்படியே இருக்கு. இதான் நமக்கு தமிழ்ல வந்திருக்கு இல்லைங்களா? பிபிஇ டிரான்ஸ்லேஷன், பேசிக் பைபிள் இங்கிலீஷ், இதுல கவனிக்கும் போது the feast at the start of the year, வருஷ முடிவு வர்றது கிடையாது, வருஷ ஆரம்பத்துல கூடார பண்டிகை கொண்டாடணும்னு சொல்றாங்க. எவ்வளவு மாற்றம் இல்ல? ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. ஆனா மொழிபெயர்ப்புகள்ல இப்படி ஒரு சேஞ்ச் வருது. தமிழ்லயே திருவிவிலியம், அதுல அந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா வார்த்தைகள் எப்படி இருக்கு, ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேர்ப்பு விழாவும் எடுக்க வேண்டும். அப்ப திருவிவிலியத்துல கூட ஆண்டு முடிவின் வரதில்ல, ஆண்டு தொடக்கம்னு வருது. சில மொழிபெயர்ப்புகள் ஆண்டு முடிவு சொல்லுது, சில மொழிபெயர்ப்புகள் ஆண்டு தொடக்கம் சொல்லுது. கூடார பண்டிகையை கொண்டாடுவது, இதுல எது கரெக்ட்? இப்படி மொழிபெயர்ப்புகள்ல இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்கும் போது நம்ம எதை சரின்னு எடுத்துக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த மூல வார்த்தைகளின் பதத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த அடிப்படையில் அத வார்த்தைகள்ல வாக்கியத்துல கொண்டு வந்துடுறாங்க. ஆனா தேவ திட்டம் புரிஞ்சவங்களுக்கு தான் அதோட நுணுக்கங்கள் புரியும், அதோட ஆழங்கள் புரியும், அதோட இன்டெப்த் மீனிங் என்ன என்பது காட்ஸ் பிளான் யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கு தான் புரியும். சரி, இப்ப அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? ஆண்டோட தொடக்கமா ஆண்டோட முடிவான்னு கேட்டா இதுல எது சரின்னு கேட்டா நமக்கு சகோதரர்கள் கொடுக்கிற விளக்கம் ஒரு வகையில பார்த்தா இது ரெண்டுமே சரிதான். இல்ல இன்னும் சொல்லிட்டா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும், ரெண்டையும் ஒன்னு சேர்த்தோம்னா ஒரு அர்த்தம் கிடைக்கும். ரெண்டையும் ஒன்னு சேர்க்கிறது எப்படி பாருங்க, இதற்கு ஒரு அருமையான பதம் இருக்கு, இங்கிலீஷ்ல தமிழ்ல அது மொழிபெயர்ப்பா இருக்கு. என்னன்னா, ஆண்டின் முடிவு என்ற சொற்றோட எபிரேய மொழியில் உண்மையிலேயே பார்த்தா அது ஆண்டின் திருப்பம் என்று பொருள்படும். இது ஸ்டார்ட் ஆஃப் தி இயரா இல்ல எண்ட் ஆஃப் தி இயரான்னு கேட்டா இதுக்கு மீனிங் என்ன? ஸ்டார்ட் ஆஃப் தி இயரும் வேண்டாம், எண்ட் ஆஃப் தி இயரும் வேண்டாம், டர்னிங் ஆஃப் தி இயர். ஆண்டோட திருப்பத்துல கொண்டாடுங்க டேபர்நாக்கிள் ஃபீஸ்ட். இப்படி வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. ஏன்னா அந்த திருப்பம் என்பது தான் ஒருத்தருக்கு அது ஆரம்பமா தெரியுது, இன்னொருத்தருக்கு அது என்னவா தெரியுது, முடிவாக அது தெரிகிறது. இதை புரிய வைக்கிறதற்கு சகோதரர் பிராங்க் ஷேலு அவர்கள் ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, ஆக்சுவலி இந்த நாட்கள் கணக்கு, மாதங்கள் கணக்கு, வருஷங்கள் கணக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், யூனிவர்ஸ் பார்த்து தான் நம்ம கணக்கிடுறோம் இல்லையா? அஸ்ட்ரானமி, வானவியல் பார்க்குறோம். ஒருவேளை இப்போ நம்ம
கோணத்துல, நம்மளுடைய காலத்துல நாள், வருஷம், மாசம்லாம் எப்படி பார்க்குறோம்? சூரியன் இருக்கு, பூமி இருக்கு. பூமி என்ன பண்ணுது? சுத்துது. சூரியன் சுத்தி வரதை வச்சுதான் நம்ம ஆண்டு கணக்குகள் திட்டமிடுறோம். இப்போ பூமி சூரியனை எப்படி சுத்தும்? அதுக்கு எப்படி தோணுதோ அப்படி சுத்திருமானா கிடையாது. அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கு, அதுக்குன்னு ஒரு கோணம் இருக்கு. அந்த கோணத்துல தான் அது சுத்தும். மாத்தி சுத்துனா பேர் ஆபத்து. அப்ப அதோட கோணத்தை சுத்தும்னா அதோட ஷேப், அது சுத்தி வருகிற ஷேப் என்ன சொல்லலாம்னா ரவுண்டு சொல்ல முடியாது, ரவுண்டுல சுத்துது சொல்ல முடியாது. மாறாக எலிப்ஸ், எலிப்ஸ் ஷேப்ல சுத்தும், ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தும். அப்ப எலிப்ஸ் ஷேப்ல சுத்தும் போது ஒரு எலிப்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு நீள்வட்டம் இல்லைங்களா? ஒரு முனையில இருந்து அது ஆரம்பிச்சு ஒரு பொருள் அப்படியே எலிப்ஸ் ஷேப்ல சுத்த ஆரம்பிக்குதுன்னா அது ஆஃப் தாண்டிட்டாலே, பாதி தாண்டிட்டாலே அந்த வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன் முடிஞ்ச மாதிரி? மீதி பாதி ஏற்கனவே இது என்ன சுத்தி வந்துச்சோ அதே அளவை வச்சு மீதி சுத்தி முடிஞ்சிடும். சோ அப்ப இந்த மாதிரி தான் சொல்றாங்க, இது ஒரு ஆண்டின் தொடக்கமா முடிவான்னு கேட்டா ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சது ஒரு பாதி போய் நிற்கும் போது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து பார்த்தா அது முடிவு மாதிரி தெரியும். மீதி பாதி சுத்த போது பாத்தீங்களா? மீதி பாதி சுத்த போறவங்களுக்கு அது எப்படி தெரியும்? ஆரம்பம் மாதிரி தெரியும். அதனாலதான் சகோதரர்கள் சொல்றாங்க, ஹீப்ருவோடைய அந்த வேர்டை வச்சு நம்ம அர்த்தப்படுத்தி பார்த்தா இது திருப்பம் என்கிற வேர்டு ரொம்ப எக்ஸாக்டா இருக்கு. ஆண்டின் தொடக்கமா ஆண்டின் முடிவான்னு கேட்டா ஆண்டின் திருப்பத்திலே ஒரு நீள்வட்ட பாதையின் ஒரு பகுதி சுத்தி மறுபகுதிக்கு திரும்புதே, அந்த திரும்புகிற ஸ்டேஜில் கூடார பண்டிகை கொண்டாடுவீர்களாக. ஸோ இது சகோதரர் பிராங்க் ஷேலு அவருடைய கருத்தாக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இது அவருடைய கமெண்ட்ஸில் பேஜ் நம்பர் 177ல் இந்த விளக்கங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். சரி அன்புக்குரியவர்களே, அப்ப கூடார பண்டிகை எங்க கொண்டாடணும்? பஸ்கா பண்டிகை அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்பட்டு கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு அப்புறம். ஏன்னா கூடார பண்டிகை கொண்டாடப்படுறது திஸ்ரி எனப்பட்ட 7வது மாசம், ஒரு சிவில் இயர், வருட பிறப்பின் காலத்துல அது கொண்டாடணும். பஸ்கா பண்டிகை என்பது ஆபிப் மாசம். அப்ப ஆபிப் என்கிற மாசத்தின் அடிப்படையில பார்த்தா ஆபிப் ஃபர்ஸ்ட் மாசம், திஸ்ரி 7வது மாசம். அப்ப 7வது மாசம்னா இப்போ சூரியனை பூமி என்ன பண்ணியிருக்கோம்? 12 மாசத்துல 6 கடந்தாலே அந்த எலிப்ஸ்ல கிராஸ் ஆயிருக்குள்ள, அந்த கிராஸ் ஆகிறதா திருப்பம். அந்த திருப்பத்துல கூடார பண்டிகை கொண்டாடுவீர்களாக. சோ அப்ப அந்த ஒரு 6 மாத காலப்பகுதிகள் என்பது இஸ்ரேலர்களுக்கு விவசாய ரீதியாக தானிய விளைச்சல்கள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. அந்த கிடைச்ச அனைத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 7வது மாசத்துல சேர்த்துடுவாங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய 5 மாசங்கள், ஏன்னா 12 மாசத்துல 7 மாசம் போச்சுன்னா மீதி 5 மாசமா, அந்த 5 மாசங்கள்ல அடுத்து நிலத்தை பண்படுத்தி விதைச்சு அதற்குரிய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் அது விளைச்சல்களை எப்ப கொடுக்கும்? மறுபடியும் ஆபிப் மாசம் வரும்போது, வசந்த காலம் வரும்போது அங்க தானியங்களின் விளைச்சல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிள் பேஸ்ல தான் தேவன் இந்த மாதிரி பண்டிகைகள் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப பாடத்துல அடுத்த பாயிண்ட் சுக்கோத்தின் பண்டிகை. நீங்க கேட்கலாம், என்ன 3 பண்டிகை 3 அறுவடைன்னு சொன்னீங்க, திடீர்னு 4வது பண்டிகைன்னு ஒரு ஸ்லைடு காட்டுறீங்கன்னு நினைக்கலாம். இது 4வது பண்டிகை அல்ல, இதுவும் 3வது பண்டிகைக்கான இன்னொரு பேர். ஒரு பண்டிகைக்கு எத்தனை பேர் இருக்கு? டேபர்நாக்கிள் ஃபீஸ்டுக்கு ஒரு அனதர் நேம் த ஃபீஸ்ட் ஆஃப் சுக்கோத். ஏன் இந்த சுக்கோத்தின் பண்டிகைன்னு சொல்றாங்க? காரணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பாத்தீங்களா? முதல் இஸ்ரேலர்கள் பிரயாணங்களை ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க ராமசேஸ்ல இருந்து நேரம் எங்க போயிட்டாங்க? சுக்கோத்துக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போன இடம் சுக்கோத். இப்பதான் நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த கூடார பண்டிகையை இஸ்ரேலர்கள் அவங்க வரலாற்றுல அவங்க காலங்கள்ல எப்படி ஆசரிப்பாங்க? கூடார பண்டிகையை எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? ஒருவேளை எருசலேம்னா எருசலேமுக்கு வந்துருவாங்க. என்னதான் அவர்களுக்கு சொந்த வீடு வாசல் சொத்துக்கள் இருந்தாலும் இந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது அங்கங்க டென்ட் போட்டுருவாங்க.
டென்ட் போட்டு தான் கூடார பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்னைக்கு வரைக்கும். இஸ்ரேல் தேசத்தில் ஓரளவு பக்தியின் யூதர்களா இருக்கிறவர்கள் இந்த பண்டிகையை அப்படித்தான் செலிப்ரேட் பண்றாங்க. சும்மா ஒரு பந்தல் மாதிரி போட்டு அங்க இருந்து ஞாபகப்படுத்திடுவாங்க. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின அனுபவங்களை நினைத்து பார்க்கக்கூடியது இந்த கூடார பண்டிகை. இது நேரடி அர்த்தம். சரி, அவங்க அப்ப கூடாரம் போட்டு தான் வாழ்ந்திருக்கிறாங்க வனாந்தரத்துலன்னு சொன்னா முதல்ல கூடாரத்தை எங்க போட ஆரம்பிச்சிருப்பாங்க? இதுதான் நம்ம வசனத்துல பார்த்தோம். இவர்கள் ராமசேஸை விட்டு சுக்கோத்துக்கு போனார்கள் என்றால் ராமசேஸ்ல வீடு, அவங்களுக்கான இருப்பிடம் எல்லாமே இருந்திருக்கும் எகிப்துல. பட் அங்கிருந்து சுக்கோத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா சுக்கோத்துல போய் எப்படி தங்கியிருப்பாங்க? டென்ட் போட்டு தான் தங்கியிருப்பாங்க. அப்படி முதல்ல இஸ்ரேலர்கள் டென்ட் போட்டு தங்கின இடம் சுக்கோத். அது மாத்திரமல்ல, இந்த சுக்கோத்துக்கான மூல வார்த்தை நீங்க இந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப்ல இருக்கும் பாருங்க. ஸ்ட்ராங் நம்பர் ஹீப்ரூல 5523 பார்க்கும்போது பூத்ஸ், எபிரேய வார்த்தை சுக்கோத், அதோட ஆங்கில பதம் வந்து பூத்ஸ். என்ன அர்த்தம்? தற்காலிக பந்தல், சாவடி, இதான் மீனிங். டேபர்நாக்கில் சொல்றோம்ல, அந்த டேபர்நாக்கிலுடைய ஒரு எபிரேய பதத்தின் வார்த்தை தான் சுக்கோத். பந்தல் போட்டு தங்குவது, தற்காலிக கூடாரம் அமைத்து தங்குவது. இந்த வார்த்தை என்னவோ இந்த வார்த்தையினுடைய மூல பதம் தான் சுக்கோத். அதனாலதான் சுக்கோத்தின் பண்டிகை சொன்னாலும் கூடார பண்டிகை, டேபர்நாக்கில் ஃபீஸ்ட்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இது மாத்திரமல்ல, இந்த ஒரு சுக்கோத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது யாத்திராகமம் 13, 20, 21 2 வசனங்கள்ல பார்க்கலாம். 13, 20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். ஆம். அடுத்தது 21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இங்கே நம்ம வார்த்தைகள் பார்த்துட்டோம். தேவன் அவர்களை வனாந்தரத்துல வழிநடத்த பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், இவ்வாறு இருந்து அவர்களை காப்பாற்றி நடத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்ட இடம் சுக்கோத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. சோ அப்ப இந்த ஒரு சுக்கோத் என்பதும் கூடார பண்டிகைக்கான மற்றொரு வார்த்தையாக அது இருக்கு. இந்த பண்டிகையினுடைய ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பு என்னன்னா, இதுவும் ஒரு 7 நாள் பண்டிகை தான். திஸ்ரி எனப்பட்ட 7வது மாசத்துல 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் மற்ற எந்த பண்டிகைக்கு இல்லாத ஒரு அறிவிப்பு தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னா, இந்த கூடார பண்டிகைக்கு மாத்திரம் 8வது நாள் செலிப்ரேஷன் இருக்கு. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு கிடையாது. ஆனா கூடார பண்டிகைக்கு இருக்கு. 8வது நாள் செலிப்ரேஷன் இருக்கு. வசனம் லேவியராகமம் 23 39வது வசனம். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. 7 நாள் ஆசரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேவும் 7th டேவும் தானே சொல்லணும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அப்படித்தானே சொன்னாங்க. 15ஆம் தேதி 21ஆம் தேதி, இது 7 நாள். ஆனா கூடார பண்டிகைக்கு மாத்திரம் என்ன சொல்றாரு? முதல் நாளிலேயும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. அப்ப இந்த கூடார பண்டிகை மாத்திரம் 7 நாட்களை தாண்டி இது 8வது நாளை நோக்கி போகிறது என்றால் இதுதான் ஆதாரம். இந்த பண்டிகையினுடைய நிஜம் என்பது இது மனுக்குலம் 1000 வருட அரசாட்சியில் ரட்சிப்பை, மீட்பை பெறுவதை குறிக்கிறது. திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள், இழந்து போவதை மனிதர்கள் பெறக்கூடிய அனுபவங்களை அது குறிக்கிறது. கண்டிப்பா ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருகிற மனிதர்கள், அவர்கள் கடந்த உலகத்துல 2ஆம் உலகமோ அல்லது முதல் உலகத்திலேயோ அவங்க என்ன நிலைமையில இருந்து இப்போ ஒரு ஜீவனை பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்து இப்பொழுது தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், தேவ ராஜ்யத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறுவாங்க. இதெல்லாம் அந்த ராஜ்யம் முழுக்க அந்த தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதல் காட்டக்கூடிய அனுபவங்கள் கடந்து போகிற அந்த 1000 வருட அரசாட்சி 7 நாளின் அனுபவம். 8வது நாள் என்பது யுகாயுகம்.
அப்ப யுகா யுகத்துல எப்படி இருக்கும்? மனிதர்கள் சந்தோஷமாய், மன நிறைவாய், இருதயத்துல தேவன் மீது ஒரு ஆனந்த சந்தோஷத்தோடு, ஒரு பூரிப்போடு அவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களா இருப்பாங்க. சோ அப்ப 8வது நாள் என்பது யுகா யுகத்தை அது காட்டுகிறது. இப்படிப்பட்ட 8வது நாள்ல தான் நம்ம ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது கூடார பண்டிகையின் ஒரு அனுபவத்துல அவர் பிரசங்கம் பண்ணின வார்த்தை யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பாத்தீங்களா? பண்டிகையின் கடைசி நாள் 8வது நாள் கர்த்தர் சொல்றார், ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பொதுவா இந்த கூடார பண்டிகையினுடைய ஒவ்வொரு நாள் செயல்கள் நீண்ட ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. பட் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்கல. ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு. அதுல இந்த 8வது நாள் செய்யக்கூடியது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தின், ஒரு மனநிறைவின் செயலா இருக்கும். தண்ணீர் சார்ந்த விஷயமா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், அதுக்கு பொருந்துகிற மாதிரி போதித்தார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப ராஜ்யத்துல மனுக்குலம் கர்த்தர் இயேசுவின் மூலம் தாகம் தீர்க்கப்பட்டு, அவங்க பழைய அபூர்ண நிலைமைகள் மாற்றப்பட்டு 8வது நாளில் அவர்கள் பரிபூர்ண நிலை, நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்று மன நிறைவோடு காணப்படுவதை இந்த கூடார பண்டிகை குறிக்கிறது நிழலாக. இது மனுக்குலத்தை தான் குறிக்கிறது என்பதற்கு சில வேத வசனங்கள் நாம கவனிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். பாத்தீங்களா? உலகத்தின் மொத்த மனுக்குலம் வருஷா வருஷம் கூடார பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு எங்க வருவாங்களாம்? எருசலேமுக்கு வருவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்கன்னு இருக்கா? கிடையாது. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வருவாங்க இருக்கா? கிடையாது. ஆனா தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, கூடார பண்டிகைக்கு மட்டும் இயர்லி ஒன்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை வரலைன்னா என்ன ஆகும்? 18வது வசனம் வாசிக்கலாம், அதே அதிகாரத்துல சகரியால. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். பாத்தீங்களா? ஒருவேளை வரலைன்னா அந்த நாட்டுக்கு மழையே பெய்யாது. பொதுவா இந்த மழை பெய்யாது என்கிற இந்த தண்டனையின் வார்த்தையை பற்றி ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது, இந்த மழை பெய்யாத நிலை என்பது திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதம் கிடைக்காது. நோ blessings ஆஃப் ரெசிடியூஷன். ஒருவேளை மழை பெய்யாதுன்னு போட்டிருக்கே, திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதம்னா வெறும் ஆவிக்குரிய விஷயமா? அதையும் அருமையா சொல்லிட்டாரு, நேரடியாகவும் மழை பெய்யாது. ஏன்னா பொதுவா திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதம்ன்றது மனுஷீக ஆசீர்வாதம் தானே, மாம்சத்தின்படி ஆசீர்வாதம் தானே. 1000 வருட அரசாட்சியில நோய் வரக்கூடாது, தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது, உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது, தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது தானே. கூடார பண்டிகை ஆசரிக்க வரலைன்னா உண்மையிலேயே நேரடியாகவும் பாதிப்பு இருக்கும். கர்த்தர் மூலம் கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தின் போதனைகளையும் பாதிப்பு இருக்கும். அப்படி என்றால் வருஷ வருஷம் உலகத்தின் அனைத்து மனுக்குலமும் மனிதர்களும் எருசலேமுக்கு கூடார பண்டிகை ஆசரிக்க போவது என்பது அவசியம். அப்படின்னா எல்லா உலகத்தின் ஜனங்களும் எருசலேமுக்கு போனா இடம் பத்துமா பண்டிகை கொண்டாடுறதுக்கு? ஏதோ போய் எட்டி பார்த்துட்டு வர்றது மாதிரி இருந்தா பரவாயில்ல. இல்லை இன்னைக்கு நிறைய புனித ஸ்தலத்துக்கு போறாங்க இல்லையா, லட்சக்கணக்கில் போய் நின்று சும்மா அப்படி ஒரு கையை வச்சு தொட்டுட்டு வந்துருவாரு, இல்லை கையெடுத்து கும்பிட்டு வந்துருவார். இது அந்த மாதிரியா? கிடையாது. 7 நாள் இருக்கு, இதுல 8வது நாள் வேற இருக்கு. அப்ப இவ்வளவு காலங்கள் அவங்க இருக்கிறதற்கு இடம் கொள்ளுமா என்றால், என்னைக்குமே வசனங்களை நம்ம நிதானித்து பகுத்து பார்க்கணும். வராதவன் எவனோ என்று சொல்லியிருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் வரணுன்றது அவசியம் அல்ல. எல்லா நாடுகளும் வரணும், எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகள் வரணும். ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கிறாரா இல்லைங்களா அம்பாசிடர்ஸ், அந்தந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அப்ப அந்த நாட்டினுடைய ஒரு பிரதிநிதிகளாக அவங்க வரணும்.
அப்படி வந்தாலே இது போதுமானது. இன்னைக்கும் அப்படித்தானே, ஒருவேளை ஐநா சபை இல்லை மற்ற சில மாநாடுகள் நடக்குதுன்னா அந்தந்த நாட்டு சார்பாக அனுப்புறாங்க பாருங்க, இவர் போகட்டும் அப்படின்னு. இது போலதான் இந்த கூடார பண்டிகைக்கு ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதிகள் வந்து ரீச் ஆகணும், வரணும். அப்படி வரலைன்னா அர்த்தம் என்ன? ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்தின் மேலு நம்பிக்கை இல்லை, அதற்கு அவர் கீழ்ப்படிதல் இல்லை என்பதை அது காட்டுகிறது. ஸோ அப்போ இந்த கூடார பண்டிகை அருமையான அர்த்தம் தேவ திட்டத்தில். இது 1000 வருட அரசாட்சியில் மனுக்குலம் பெறுகிற ஆசீர்வாதம் மற்றும் அவங்க யுகாயுகத்தில் உயர்த்தப்படுகிற மனித தன்மையை அது காட்டுகிறது. 3 பண்டிகை, அதனுடைய விளக்கங்கள் நாம பார்த்துட்டோம். இப்ப பார்க்கணும் பாடத்தோட தலைப்புல 3 அறுவடைகள். பண்டிகைகள் முடிக்கிறதுக்கே நமக்கு 1 மணி நேரம் கடந்தாச்சு. இனி அறுவடைகள் நம்ம பார்க்கணும். ஒருவேளை இது அதிகமான நேரங்கள் எடுக்குமோ என்று நம்ம யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா நல்ல ஒரு உயரிய கருத்துக்கள் இந்த ஹார்வெஸ்டுக்குள்ள இருக்கு. என்ன வசனங்கள் வாசிக்கலாம்? 3 அறுவடைகளுக்கு சார்பான வசனம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகைகளிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இது ஏற்கனவே வாசிச்ச வசனம். 3 பண்டிகை என்னென்ன? ஆண் மக்கள் அனைவரும் தவறாமல் வர வேண்டும். வரும்போது இவர்கள் எப்படி வரணும்? அடுத்த வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். பாத்தீங்களா? இந்த 3 பண்டிகையின் போது வரக்கூடியவர்கள் சும்மா வெறும் கையை வீசி கொண்டு வந்துடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திற்கு தேவன் அவர்களுக்கு என்ன பலன் கொடுத்தார், என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார், அதனுடைய காரியங்களை காணிக்கைகளாக எடுத்து வர வேண்டும். இதை வச்சுதான் நமக்கு தலைப்பு அமையுது. இந்த 3 பண்டிகைகளோடு சம்பந்தப்பட்டது 3 அறுவடை. இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா, இந்த 3 பண்டிகைகளுக்கும் தேவன் அமைச்சு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? டைம், காலங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறார்ல. இந்த பிரிச்சு கொடுத்தது எல்லாமே விவசாயத்தின் பலன்களை சார்ந்தது. ஏனென்றால் அன்றைய காலத்துல காணப்பட்டுட்ட இஸ்ரேலர்கள், இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லலாம், அவங்களுடைய வாழ்க்கை என்பது அல்லது அவங்களுடைய பொருளாதாரம் என்பது 2 டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது. ஒன்று கால்நடைகள் வளர்ப்பு, இன்னொன்று விவசாயம். அக்ரிகல்ச்சர் வந்து அன்றைய காலகட்டத்தின் மக்களுக்கு பொருளாதாரத்துக்கு முக்கியமான சோர்ஸ் அது. ஒருவேளை விவசாயத்துல பலன் கிடைக்கலைன்னா அந்த நாடு பொருளாதாரத்துல நலிந்து போயிடும், பின்வாங்கி போயிடும், ரொம்ப பற்றாக்குறைக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அப்ப இந்த 3 பண்டிகை, நல்ல வார்த்தையை பார்க்குறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகையில் என்ன செய்யப்பட்டுச்சு? நம்ம தான் சொன்னோம்ல, பண்டிகையோட 2வது நாள் நீசான் 16 ஒரு பார்லி கட்டை எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? அசைவாட்டணும். அதுவும் ஒரு அறுப்பு தானே. 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. கோதுமைகளுடைய அறுக்கக்கூடிய செயல்கள் அங்க நடக்கும். பார்த்தோம். அறுப்பு கால பண்டிகை, கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, அனைத்து விளைச்சல்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய சேர்ப்பு கால பண்டிகை. 3 பண்டிகைகளுமே விவசாயம் சார்ந்த, விவசாயத்தின் பலன்கள் சார்ந்த ஆசரிப்புக்கு உட்பட்ட பண்டிகைகள். சரி, ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். தானியங்கள் மற்றும் பழங்கள் இவைகளோட அறுவடையினுடைய டீடைல் இஸ்ரேலர்களுடைய காலநிலைகள் அடிப்படையில் அவங்களுடைய டைம் லைன்ல ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன தானியங்கள், என்னென்ன பயிர் வகைகள் எந்தெந்த மாதங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கும். சின்ன ஒரு அவுட்லைன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒலிவ மரங்களினுடைய அறுவடை என்பது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசங்கள்ல நடக்கும். அத்தி மரங்கள் மாத்திரம் 2 வகைகள் இருக்கு. ஜூன் மாசத்துல ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கு அத்தி மரத்துல, பிக்ட்ரீல. இன்னொன்னு ஆகஸ்ட் மாசம், ஒரு மாத கேப்புக்கு அப்புறம் மீண்டும் அதுல பருவங்கள் வரும், பலன்கள் கிடைக்கும். இது அத்தி மரத்துக்கு. 3வது நம்ம எடுத்துட்டோம்னா வாட்கோதுமை. இது மார்ச் ஏப்ரல். வாட்கோதுமைனா பார்லி.
அதே இது அந்த மார்ச் ஏப்ரல்ல இருந்து சுமார் 2 மாசத்துக்கு பிற்பாடு கோதுமை அறுவடை நடக்கும். ஒருவேளை ஏப்ரல் சொல்லிட்டோமா, ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் மாசத்துக்கிட்ட அல்லது ஜூன் மாசம் முடிவுல கோதுமை அறுவடை வந்து அவங்களுக்கு வந்துடும். திராட்சை பழம் வந்து செப்டம்பர் மாசத்துல நடக்கும். இதெல்லாம் அவங்களுடைய அறுவடைக்கான சைக்கிள். ஒவ்வொரு வருஷமும் இந்தந்த மாசத்துல இந்தந்த பழங்கள் இந்தந்த தானியங்கள் அவங்களுக்கு அறுப்பாகும். இந்த காரியங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ்ரேலின் 3 முக்கிய பண்டிகைகள் ஆகிய பஸ்கா, பெந்தேகோஸ்தே, கூடார பண்டிகை ஆகியவை இந்த அறுவடைகளுடன் தொடர்புடையது. அப்ப இப்ப நம்ம பார்த்துட்ட இந்த பயிர் வகைகள் பழங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியமானதுன்னு சொன்னா 3. ஒன்னு வாட்கோதுமை, இன்னொன்னு கோதுமை, அப்புறம் கிரேப்ஸ் திராட்சை. இது 3ம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்ட பாடத்தின்படி 3 பண்டிகைகளோடு சம்பந்தப்பட்டவைகள். பார்லி, வீட், கிரேப்ஸ். எப்படி? வாட்கோதுமை அறுவடை பஸ்கா பண்டிகையின் போது நடக்கும். அந்த ஒரு கதிர்கட்டை அசைவாற்றது நீசான் 16th தானே கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் விஷயம். அப்போ அது ஒரு கதிர்கட்டுனா அதுதான் பார்லி, வாட்கோதுமை. இதை பற்றிய வசனம் இருக்கு. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வேணா வாசிக்கலாம். அந்த வாட்கோதுமையை அசைவாட்ட வேண்டும் என்பதற்கு இந்த வசன ஆதாரம். வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. நிறைய அறுத்துடக்கூடாது. ஒரே ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியன்கிட்ட கொண்டு வரணும். அந்த ஒரு கதிர்கட்டை நீசான் 16ல தான் அவர் அசைவாட்டுவாரு. எப்படி நீசான் 16 இருக்கு? வார்த்தைகள் இருக்கு, ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே. இது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இதுதான் பஸ்கா பண்டிகையின் போது செய்யப்பட்ட இந்த தானியங்களின் விளைச்சல் சார்ந்த செயல். நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? கோதுமை அறுவடை. இது பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது நடக்கும். இதை பற்றி வசனம் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அந்த பண்டிகையை நம்ம தியானம் பண்ணும் போது யாத்திராகமம் 23:16 அப்புறம் 23:17 புதிய போஜன பலியை 50வது நாள் செலுத்தணும். புளிப்புள்ள அப்பத்துல 2 அப்பங்கள் தயார் பண்ணி போஜன பலியாக கர்த்தருக்கு வந்து செலுத்தணும் என்பது வார்த்தை. சோ அப்ப அந்த 2 அப்பம் எது? சபை திரள் கூட்டம். சோ இது குறிக்குது பஸ்கா, இந்த ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய நிஜம், கோதுமையினுடைய அறுப்பு. 3வது நம்ம பார்க்கிறோம் திராட்சை பழம். திராட்சை பழத்தோட அறுவடை கிட்டத்தட்ட அது கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிற நாளை சார்ந்ததாக இருக்கும். அப்ப இந்த கூடார பண்டிகை என்பது யாரோடு தொடர்பு உடையது என்று கேட்டா, மனுக்குலம். 1000 வருட அரசாட்சியில மனுக்குலம் உயிர் தெழுகிறார்களே, அந்த மனுக்குலத்தோடு சார்ந்தது திராட்சை பழம். பொதுவா இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம ஆதாரம் எடுக்கலாம். இந்த திராட்சை பழங்கள் மனுக்குலத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதற்கு நம்ம அவ்வளவு ஆழமா போக வேண்டாம், புரிஞ்சுக்கலாம். சோ வாட்கோதுமை, கோதுமை, திராட்சை பழம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. 3 பண்டிகைகள் 3 அறுவடைகளோடு தொடர்பு உடையவை. அப்ப இப்படிப்பட்ட இந்த பாடம் ஒரு பஸ்கா காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எதை அறிவுறுத்துகிறது? அன்புக்குரியவர்களே, இதை அறிவுறுத்தக்கூடியது என்னவென்றால், ரொம்ப அருமையா இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு என்ன நடக்கணும்? பஸ்கா ஆசரிப்பு நடக்கும். ரசலுடைய ரைட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா? பஸ்கா இல்லாம பஸ்கா பண்டிகை வராது. சரி, பஸ்கா பண்டிகை இல்லாமல் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருமா? ஏன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய கால்குலேஷன் எதுக்குள்ள இருந்து எடுக்கிறோம்? பஸ்கா பண்டிகைக்குள்ள இருந்து எடுக்கிறோம். இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை முடியுது.
கூடார பண்டிகை எப்ப ஆசரிக்கும்? வருஷ ஆரம்பத்திலையா வருஷ முடிவிலையா? பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கிறீங்க. ஆண்டோட திருப்பத்துல டேர்னிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னா ஆண்டோட திருப்பத்தை டிசைட் பண்றது எது அப்படின்னு கேட்டா முதல் மாதம் பஸ்கா பண்டிகை. இதுதான் முதல் மாசம்னா இதுல இருந்து 6 மாசம் தாண்டினாலே ஆண்டு என்ன ஆகும்? திரும்பும்ல. அப்ப கூடார பண்டிகை 7வது மாசம் வருதா? சோ இந்த 3 பண்டிகைகளுக்கும் ஃபண்டமெண்டல் எதுன்னு கேட்டா பஸ்கா. அப்ப பஸ்கான்னு சொன்னாலே பஸ்கா ஆடு. பஸ்கா ஆடு யாரு? கர்த்தராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. சோ அப்ப கர்த்தருடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சபை, திரள் கூட்டம், ஒட்டுமொத்த மனுக்குலம் எல்லாருடைய மீட்பும் அதற்குள்ளதான் அடங்கி இருக்கு. இப்படியாய் கர்த்தரை பேஸ் பண்ணி கிடைக்கிற இந்த முழு மனுக்குலங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள்ல ஒரு முதற்கட்ட ஆசீர்வாதம், ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்று சொல்லிட்டா அது சுவிசேஷ யுகத்துல காணப்படக்கூடியவர்கள். அப்ப சுவிசேஷ யுகத்தை பற்றி நமக்கு காட்டக்கூடியது எது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி தேவன் சொன்னாரே யாத்திராகமம் 12:2, இதுதான் உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதம், இது உங்களுக்கு பிரதான மாதமாய் இருப்பதாகன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மாதங்களின் வரிசையை தேவன் இந்த இடத்துல மாற்றம் பண்றார்ல, ஒரு இன்டர்சேஞ்ச் பண்றார்ல. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா இது ஒரு வசந்த காலத்தை குறிக்குது. சுவிசேஷ யுகம் என்பது தேவனுடைய திட்டத்துல ஒரு வசந்த காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய யுகம் அது. அப்ப இந்த வசந்த காலத்தின் ஆசீர்வாதம் என்பது இதற்கு அடுத்து வரப்போகிற ஆசீர்வாதங்களை விட இது சிறப்பு வாய்ந்தது. இததான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை பற்றி 2 கொரிந்தியர் 6:2 வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நாம் அழைக்கப்பட்டிருக்கிற, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு பரம அழைப்பின் பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு அனுக்கிரக காலம். இததான் உலகத்தின்படி சீதோசன நிலையின்படி நம்ம வேதத்திலையும் அல்லது மற்ற இடங்களையும் பார்த்துட்டோம். இது ஒரு வசந்த காலம். அப்ப இந்த வசந்த காலத்தினுடைய வாய்ப்பு என்பது நீண்ட காலமா தொடராது. நிச்சயமா எல்லா காலங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. வசந்த காலத்துக்கு என்ன இருக்கு? முடிவு இருக்கு. அப்ப நாம புரிந்து கொள்ளணும், தேவ திட்டத்தில் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலத்துக்குள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டு அந்த பஸ்கா பண்டிகை அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும். அர்த்தம் என்ன? பஸ்கா பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன? இல்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் அர்த்தம் என்ன? மறுபடியும் பாடத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? பஸ்கா ஆசரிப்பின் போது நமக்குள் என்ன சுத்திகரிப்பு வருதோ இந்த சுத்திகரிப்பை அடுத்த பஸ்கா வரைக்கும் இல்ல நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். அதை காத்து கொள்ளக்கூடிய உணர்த்துதலை கொடுக்கக்கூடியதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது வசந்த காலம் சார்ந்தது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ யுகமே அதற்கான அர்த்தம் என்பதை நாம பார்க்கிறோம். அருமையாய் சகோதரர் கால் ஆகின்சிக் அவர்கள் ஒரு கருத்து வைக்கிறார். என்னவென்றால், நோவா காலத்துல இருந்த அந்த நிலைகளை, மாதங்களின் கணக்கீடுதல்களை பஸ்கா காலத்துல தேவன் மாத்தினார். ஆனால் மாற்றப்பட்ட இந்த நிலை பிற்காலத்துல மீண்டும் பழைய நிலைமைக்கு போகலாம் சொல்ல. ஏன் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகலாம்? ஆமா, சபை நிறைவடைஞ்சிருச்சுன்னா இனிமேல் அனுக்கிரக காலம் இருக்குமா? பரலோக வாய்ப்புக்கு வரக்கூடிய ஒரு கிருபை, ஒரு அழைப்பு பூமியில இருக்குமா? இருக்காது. அதனால இந்த வாய்ப்பு, இந்த அழைப்பு நம்ம காலம் சார்ந்தது. இந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மனுக்குலத்திற்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரவே வராது. அதனாலதான் தேவன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அல்லது பஸ்கா விஷயத்துல சொன்னாரு, மாதங்களின் மாற்றங்கள் பத்தி சொன்னார். இது குறிக்குது ஒரு அருமையான கிருபையின் காலத்துக்குள் சுவிசேஷ யுகம் என்பது தேவ திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை காட்டுகிறது.
இந்த உணர்வோடு நம்ம கடந்து வந்திருக்கிற அழைப்பு ஒரு உயரிய அழைப்பு என்கிற மனப்பான்மையோடு நம்ம ஆசரிக்கிற கர்த்தருடைய பந்தியில எவ்வளவு தூரம் முடியுமோ நம்மளை தயார்படுத்தலாம், தகுதிப்படுத்தலாம். ஏன்னா இந்த தகுதிப்படுத்தல் தான் பஸ்காவை தொடர்ந்து நமக்குள் நிலைக்க போகுது, நீடிக்க போகுது. இந்த சீசனை மிஸ் பண்ணோம்னா பஸ்கா கடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வதற்கு இது போன்ற ஒரு தருணம் கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி. இந்த கருத்தோடு நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். 3 பண்டிகைகளும் 3 அறுவடைகளும் என்கிற இந்த தியானத்தை தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. பொறுமையோடு கவனித்திட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.